வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். எசையா 48:17. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. நல்ல வழிகாட்டிகள் கிடைக்காததாலேயே பலர் வழி தவறி போய்விடுகின்றனர். எல்லோருக்கும் ஆலோசகர்கள் அவசியமில்லை, ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் தேவைப்படுகின்றனர். நல்ல நண்பர்களை, ஆன்மீக வழிகாட்டிகளை பெற்றிருப்போர் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமல்ல, கடவுளின் அன்பை பெற்றவர்களும் கூட. ஏனெனில் நல்ல நண்பர்கள் கடவுள் தரும் பரிசு. இரகசியமாய் எடுக்கும் முடிவுகள், இரகசியமாய் வைத்துக்கொள்ளும் உறவுகள், இரகசியமாய் செய்யும் தொழில்கள் நிச்சயம் ஒரு நாள் பேர் ஆபத்தை விளைவிக்கும். கூடவே இருக்கும் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தால் அல்லாததை விட்டுவிட்டு நல்லதை தேர்ந்தெடுக்கும் தெளிவு கிடைக்கும். நண்பனாய், ஆசானாய் இருக்கும் கடவுளின் அன்பில் நிலைத்திருந்தால் அவர் பயனுள்ளவற்றை கற்பிப்பார், செல்ல வேண்டிய வழியில் நடத்துவார். நண்பர்கள் கடவுள் தரும் பரிசு, ஆனால் கடவுளை விட அவர்கள் முக்கியமல்ல. பரிசு கொடுத்தவரை மறந்து பரிசை நேசிக்கக்கூடாது, நேரம் ஒதுக்கக்கூடாது. நாம ஜெபம். இயேசுவே, என் கடவுளாய் எனக்காய் இருப்பதற்காய் நன்றி. இயேசுவே, என் கடவுளாய் எனக்காய் இருப்பதற்காய் நன்றி. மார்போடு என்னை தேற்றும், மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே.
மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. திரு கைகளில் என்னை தாங்கினார், இரு கண்களால் என் முகம் நோக்கினாய். உன் அன்பு மேலானது. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. வலுவின்றி வளமின்றி நான் வீழ்கையில் உன் நேச கரம்தானே என்னை தாங்கிடும். உறவின்றி துணையின்றி நான் சாய்கையில் உன் வார்த்தை உயிரோட்டி உருவாக்கிடும். வலுவின்றி வளமின்றி நான் வீழ்கையில் உன் நேச கரம்தானே என்னை தாங்கிடும். உறவின்றி துணையின்றி நான் சாய்கையில் உன் வார்த்தை உயிரோட்டி உருவாக்கிடும். உன்னை நம்பும் எனக்கு குறையில்லையே, உன் துணை கொண்டு நடப்பேன் தடையில்லையே. உன்னை நம்பும் எனக்கு குறையில்லையே, உன் துணை கொண்டு நடப்பேன் தடையில்லையே. இயேசுவே என் நேசமே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. அலைவோயா கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றாய். ஒளியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறாய். அலைவோயா கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றார். ஒளியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறாய். உன்னில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. உன்னில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. இயேசுவே என் நேசமே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. திரு கைகளில் என்னை தாங்கினாய், இரு கண்களால் என் முகம் நோக்கினாய். உன் அன்பு மேலான
மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாமையின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.